ஜனநாயகன் படத்தில் வந்து எப்போ வெளிவரும், வருமா வராதா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போ வந்து பெரிய அளவில் மக்கள் மத்தியில் பேசப்பட்டுருக்கு. ஒரே ஒருத்தர் தான் மனசு வைக்கணும். சென்சார் போர்டு அதிகாரிகள் மனசு வச்சால் மட்டும்தான் சர்டிஃபிகேட் உடனடியாக வரும், படம் வெளிவருங்கிற அந்த ஒரு கட்டத்துக்குள்ளே இப்போ போய் மாட்டிருக்கு ஜனநாயகன் படம். ஒருவேளை இவருக்கு ரிவைசிங் கமிட்டி போயிட்டு தான் நாங்கள் பண்ணுன்றது மாதிரி சொல்லிட்டாங்கன்னா மிகப்பெரிய சிக்கல் உருவாகும். மீடியா முகம் நேரில் அனைவருக்கும் வெங்கடேசன் முத்தின் அன்பு வணக்கம். ஜனநாயகன் படத்தினுடைய இறுதி தீர்ப்பு நேற்று சொல்லப்படுவதாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட அந்த விசாரணை ஒரு 4 மணி வரைக்குமே நடைபெற்றது. ஆனால் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்படுகிறது அப்படின்னு நீதியரசர்கள் சொன்ன பிறகு இதை கேட்ட உடனேயே தமிழ் திரையுலகமே ரொம்ப ஒரு மாதிரி அதிர்ச்சிக்குள்ளான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா இவங்க ஹைகோர்ட்டுலேருந்து சுப்ரீம் கோர்ட் போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டு நீங்கள் கீழ்கோர்ட்டில் என்ன முடிவு பண்ணாங்களோ நீங்கள் தெரிஞ்சுட்டு வாங்க அப்படின்னு மாதிரி மனுவை தள்ளுபடி பண்ணதுனால இங்கு நேற்று விசாரணை வந்தது. ஆனால் இதுக்கு மிகப்பெரிய ஒரு இடியாப்ப சிக்கலை உருவாயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சென்சார் போர்டு அதிகாரிகள் வந்து இதில் ரொம்ப பிடிவாதமாக இருப்பது தெரிய வருது. என்ன காரணம்னே தெரியல. பட் இவர் அரசியலுக்கு வந்ததுனாலனுடைய அந்த விளைவுகளா இல்லை மேற்கொண்டு விஜயனுடைய அந்த அவர்களை வந்துடைய அடுத்த கட்டத்துக்கு விஜய் போக விடாமல் பண்ணதற்கான சில வேலைகளா அப்படிங்கிற அளவுக்கு பெரிய அளவில் பேசப்பட்டுருக்கு. பட் இதில் 2 பக்கம் விசாரணை கேட்ட நீதிபதி அவர்கள் வந்து தீர்ப்பு ஒத்தி வச்சுருக்காங்க. காரணம் வந்து நீங்கள் ரொம்ப டைம் எடுத்துட்டீங்க, தீர்ப்பு சொல்ல முடியாது அப்படின்னு. எப்போ தேதி அவங்க குறிப்பிடுவார்கள், எப்போ தீர்ப்பு வரும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி தான் இப்போ உருவாகிருக்கு. அது எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே கிட்டத்தட்ட இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ நிச்சயமாக ஒரு தீர்ப்பு வந்து ஒரு பாசிட்டிவாக வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஜனநாயகன் படத்தினுடைய அந்த வெளியீட்டு தேதியும் கிட்டத்தட்ட இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து வரக்கூடிய 26 இல்லைனா பிப்ரவரி 6, 13 அப்படிங்கிறது மாதிரி வேலைகளும் பண்ணி வச்சுருக்காங்க. இதற்காக நேற்று இந்த கோர்ட்டு தீர்ப்பு ஒத்தி வைக்கப்படுகிறது கேள்விப்பட்டவுடனே அமேசான் பிரைம் அந்த ஓடிடி நிறுவனம் கூட கேவிஎன் மேலே நீங்கள் கரெக்டான ஒரு தேதி சொல்லணும், அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் ஒரு பக்கம் நெருக்கடி கொடுக்குறாங்க. வெளிநாட்டு உரிமையானவர்கள் ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக எல்லா பேருமே இப்போது கேவிஎன் பக்கம் திரும்புது. என்னென்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய விலை கொடுத்து வாங்கப்பட்டது. இப்போ அந்த விலையெல்லாம் கம்மி பண்ணுறது மாதிரியும் போகுது. நிறைய பேர் ஓடிடியில் வருமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓடிடியில் விஜய்க்கோ கேவிஎனுக்கோ வெளியே வரதில்லை. அதில் வந்து 2 பேர் விருப்பம் இல்லை. தியேட்டரில் ஒன்று மக்கள் ரசிக்கணும். பட் இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் பார்க்கப்படுது அப்படின்னா, அவர்கள் வந்து டிசம்பர் 18ஆம் தேதி பார்த்து 22ஆம் தேதியே வந்து யூஎஸ் சர்டிஃபிகேட் வழங்கப்படும் சொன்னதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 29ஆம் தேதி வந்து இந்த ஒருவர் வந்து அதாவது அந்த சென்சார் போர்டில் பார்க்கப்பட்ட 5 நபர் கொண்டவருக்குள்ளே ஒருத்தர் 29ஆம் தேதி ஒரு புகார் மனு கொடுக்கறதுனால அந்த யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கப்படுவது சென்சார் போர்டால் நிறுத்தி வைக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இது ரிவைசிங் கமிட்டி நாங்கள் அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறது. அதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச கேவின் வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு தான் மேல்முறையீடுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. இப்போ ஒரு கோர்ட்டுக்கு நீங்கள் போனதுனால தான் நாங்கள் உடனடியாக பார்க்க முடியல இந்த படத்தை, இல்லைனா நான் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் பேசப்படுது சென்சார் போர்டு இது இது வந்து எப்படி பார்க்குறதுன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் 17 கட்ஸ் ஏதோ சொல்லி உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க, மீட் பண்ணிட்டாங்க. தரேன்னு சொன்னதுக்கு பிறகு தராமல் இழுத்தடிப்பது என்பது வந்து எப்படி பார்ப்பது? விஜய் படத்தை வரைவிடாமல் தடுப்பதற்கான ஒரே விஷயமாக தான் எல்லோருடைய பார்வையும் இருக்குது. ஏன்னா சென்சார் குழுவில் உங்களுடைய அந்த ஆர்வம் அப்படிங்கிற அதிகாரி பார்த்தார்களா அப்படின்னு நீதியரசர்கள் கேட்ட கேள்விக்கு அவர்கள் பார்க்கல அப்படின்னு வருது. பட் இந்த 5 பேர் கொண்ட குழு தான் பார்த்தோம். அந்த குழுவில் ஒரு நபர் வந்து புகாரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இங்கே ஜனநாயகன் படத்தினுடைய கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸினுடைய அட்வொகேட் சொல்லும்போது கூட அந்த ஒரு நபர் கொடுத்த புகார் வந்து சட்ட ரீதியாக செல்லாது. ஏன்னா அவர்கள் பார்த்து உங்களுக்கு தரப்படும் சொன்னதுக்கு பிறகு வந்து அவர்கள் கொடுப்பது சரியாக இருக்காதுங்கிற ஒரு தகவல் இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் ஒட்டுமொத்தமாக மாற்றி பேசி இந்த ஜனநாயகன் படத்தினுடைய சர்டிஃபிகேட் தராமல் அந்த காலதாமதம் வந்து ஆகிட்டே இருக்குது. ஒருவேளை இவருக்கு ரிவைசிங் கமிட்டி போயிட்டு தான் நாங்கள் பண்ணுன்றது மாதிரி சொல்லிட்டாங்கன்னா மிகப்பெரிய சிக்கல் உருவாகும். இப்போ தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு வழங்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தில் டக்கு நீதியரசர்கள் வந்து, ஏன்னா நம்ம எப்போவுமே நீதியரசர்கள் வந்து கடவுளுக்கு நிகராக போற்றப்படுபவர்கள், அப்படி தான் எல்லாருடைய மிக நம்பிக்கையும் இருக்குது. இல்லை இந்த தீர்ப்பு வந்து உடனடியாக கேவிஎன் தயாரிப்பு நிறுவனத்திற்கு நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க
படத்தை ரிலீஸ் பண்ணட்டுன்ற ஒரு வேளை தீர்ப்பு வந்துட்டால் வச்சுங்களேன், ஒருவேளை இன்றைக்கோ நாளைக்கோ. பட்டு இவர்கள் சென்சார் போர்டு அதிகாரிகள் வந்து டக்குன்னு என்ன உச்சநீதிமன்றத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அப்போ சென்சார் போர்டுக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு வந்துட்டால் கேவிஎன் ப்ரொடியூசர்ஸ் மீண்டும் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகிற வாய்ப்பு இருக்கும். ஸோ மொத்தத்தில் இதனுடைய தீர்ப்பு எப்படி வந்தாலுமே உச்சநீதிமன்றத்துக்கு போனால் மீண்டும் ரிவைசிங் கமிட்டி போயிட்டு படம் வெளிவரதுக்கான 30 நாட்களுக்கு மேலே ஆகும் அப்படிங்கிற ஒரு தகவலும் இப்போ வருது. ஒரே ஒருத்தர் தான் மனசு வைக்கணும். சென்சார் போர்டு அதிகாரிகள் மனசு வச்சால் மட்டும்தான் சர்டிஃபிகேட் உடனடியாக வரும், படம் வெளிவருங்கிற அந்த ஒரு கட்டத்துக்குள்ளே இப்போ போய் மாட்டிருக்கு ஜனநாயகன் படம். ஸோ இது வந்து எப்படி பார்க்குறதுன்னா, எனக்கு ஒரு பழைய சம்பவம் ஒன்று வருது. நான் பத்திரிக்கையில் இருக்கும்போது போன சம்பவம் வந்து தசாவதாரம் படத்தில் வந்து விஜய் அவர்கள் பேசின ஒரு விஷயம் வந்து இருக்குது. அப்போது ரொம்ப எல்லா பேருமே கைத்தட்டி ஆர்வமாக ரசித்த ஒரு விஷயம். கலைஞர் கருணாநிதி அவர்கள், இந்த பக்கம் கமலஹாசன் அவர்கள், இந்த பக்கம் கே.எஸ். ரவிக்குமார், ஒரு பக்கம் மம்முட்டி, இன்னொரு பக்கம் அமிதாப் பச்சன், ரொம்ப சிறப்பு விருந்தினராக ஜாக்கி சான். ஸோ இவர்களை வச்சு அந்த விழா மேடை சிறப்பாக அந்த ஆடியோ வெளியீட்டுகளை பண்ணும்போது அங்கே விஜய் பேசின ஒரு விஷயம் வந்து இப்போது எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் வருது. அன்றைக்கு விஜய் அவர்கள் பேசுனதை பார்க்கும்போது கலைஞர் அவர்கள் கைத்தட்டி ரசித்தது, கமலஹாசன் கைத்தட்டி ரசித்தது, அமிதாப் பச்சன், ஜாக்கி சான், மம்முட்டி, விஜயோடைய அந்த வந்து ஒரு அருமையான ஒரு ஸ்பீச்சை கேட்டு எல்லாருமே ரசித்த ஒரு விஷயம் பார்க்கப்படுது. ஆனால் அன்றைக்கு வந்து விஜய் நடிகராக மட்டுமே இருந்தால். இங்கே ஒரு சின்ன உதாரணத்துக்கு போனோம்னா, ஒரு 2 நண்பர்கள் மத்தியில் உயிருக்கு உயிராக உனக்கு நான் உயிரை கொடுப்பேன்டா, எனக்கு நான் உயிரை கொடுப்பேன்டா அப்படின்னு பேசப்பட்ட நண்பர் மத்தியில் இந்த லவ்னு சொல்லி ஒரு அழகான ஒரு பொண்ணு கிராஸ் ஆகும். அப்போது இந்த 2 பேர்த்துக்குள்ளே யாரோ ஒருத்தர் அந்த பொண்ணு விரும்புறதுக்கான ஒரு சூழ்நிலை மாறுன்னு வச்சுங்களேன். அப்போது இந்த 2 பேருமே அந்த பொண்ணை விரும்புவாங்க. அப்போது இங்கே ஒருத்தன் ஹீரோ, ஒருத்தன் வில்லனாக மாறிடுவான். ஸோ உயிரை கொடுக்குறேன் உனக்குன்னு பேசப்பட்ட நண்பர்கள் மத்தியில் ஒரு பொண்ணு வந்ததுனால இங்கே ஹீரோ வில்லனாக மாறப்படுது. அது மாதிரி அன்றைக்கு விஜய் அவர்கள் வந்து வெறும் ஹீரோவாக மட்டுமே காட்சி அளித்த விஜய், எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல நண்பனாக, ஒரு தம்பியார் பார்க்கப்பட்ட விஜய், இன்று அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு அவர் வில்லனாக பார்க்கப்படுகிறார். அதற்கு தான் அந்த ஒரு எக்ஸாம்பிளை நான் சொன்னேன் நான். அதனால் அவர் எப்போவுமே ஹீரோ தான். ஸோ வில்லனாக எப்போவுமே மாற மாட்டார். இது எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கணும்னு சொல்ல விரும்புகிறேன் நான் இதை. இப்போ இது இந்த ஜனநாயகன் படத்தில் வந்து எப்போ வெளிவரும், வருமா வராதா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போ வந்து பெரிய அளவில் மக்கள் மத்தியில் பேசப்பட்டுருக்கு. ஒன்று கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக ஜனநாயகன் படம் வெளிவரும், அது ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ரிவைசிங் கமிட்டி போயிட்டு நான் படம் பார்த்துட்டு தான் சொன்னேனாங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 2 வாரம் 3 வாரம் தான் டைம் எடுத்துக்கொள்ள முடியும். எப்படி இருந்தாலும் எத்தனை கட்ஸு கொடுத்தாலுமே பண்ணிட்டு ரெடியாக இருக்காங்க. அப்போது ஒரு 20-25 நாளுக்கு பிறகாவது இந்த படம் கண்டிப்பாக வெளியே வரும். ஸோ பிப்ரவரி மாதம் வரைக்கும் இழுத்தடிக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இதை ஒருவேளை அந்த தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியே வந்துருச்சுன்னா இந்த படம் வெளிவரதுக்கான ஒரு சிக்கலும் உருவானால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ அதற்காக தான் இந்த காலதாமதம் வந்து ஏற்பட்டுருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம உன்னிப்பாக பார்க்க வேண்டியது இருக்குது. எல்லாருடைய பார்வையும் அப்படி தான் இருக்குது. ஒருவேளை மேக்கு அப்புறம் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னா அதை எப்படி பார்ப்பது? இந்த படத்தினுடைய களமே இப்போ வந்தால் தான் சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த படம் எப்போ வந்தாலும் மக்கள் கொண்டாடுவாங்க, வெற்றிகரமாக்குவாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், சரியான நேரத்தில் ஒரு படம் வந்தால் தான் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும், ஒரு விஷயம் பேசப்படும். ஸோ இந்த படம் வந்தால் விஜயுடைய அந்த ஆதரவும் கிரேஸும் இன்னும் அதிகமாகும். பட் இப்போவே வெளியே வரலைங்கிற ஒரு காரணத்தை முன்னிட்டு இப்போ விஜய்க்கு மக்களுடைய ஆதரவு நிறையா பெருகிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த ஆதங்கம், அவருடைய அந்த அனுதாபாவளிகளை நிறையா விஜய் பக்கம் வந்து வீச ஆரம்பிச்சிருக்கு. பட் 500 கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட ஒரு படம் இன்றைக்கு மற்ற எல்லா பேரையும் வாங்கினவர் எல்லாமே வந்து வட்டி கொடுக்க முடியாதுன்னு அந்த நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் அவர்களுக்கு அரசியல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம் இருக்குது. ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை வேறு. பட் அந்த விசாரணை அது முந்தானத்தோடு முடிஞ்சு போச்சு, இனிமேல் விசாரணை கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே வந்து பார்க்கப்படுது. ஸோ ஜனநாயகன் படம் இது ஏற்கனவே நிறையா சிக்கல்கள் வருங்கிறது விஜய்க்கு தெரியும். கேவிஎன்ட்டையும் சொல்லிட்டாரு, இறுதி படம் அரசியல்களில் போயிட்டேன், வெளியூர் மிகப்பெரிய சிக்கல் உருவாகும் பேசப்பட்ட ஒரு விஷயம் இருந்தால் கூட இவ்வளோ நெருக்கடிகள் வந்து காலதாமதம் ஆகுங்கிறது வந்து எதிர்பார்க்கல அவர்கள் யாருமே. பட் எப்படியா இருந்தாலும் கண்டிப்பாக ஜனநாயகன் படம் வந்து வெளியே வரும். அது எப்போ வரும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இந்த நேரத்தில் வந்தால் சிறப்பாக இருக்கும். ஸோ அந்த தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்ட அந்த தீர்ப்பு வந்து அனைமோ ஒரு 2 நாட்களுக்குள்ளாக வரும்னு எல்லா பேரும் நம்பிக்கையும் இருக்குது. எனக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். உச்சநீதிமன்றத்தை
சென்சார் போர்டு அதிகாரிகள் போகாமல் இருந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக படம் வெளியான வாய்ப்புகள் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அவர்கள் மட்டும்தான் மனசு வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இப்போ ஜனநாயக படம் தள்ளப்பட்டிருக்கு. பார்க்கலாம். ஸோ ஜனநாயக படம் வெளிவரும்போது எப்படி மக்கள் மத்தியில் கொண்டாடப்படுது, சிறப்பான ஒரு வெற்றியை பெறப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தீர்ப்பு எப்படி வரும் என்பதை. நம்பிக்கை இருக்கிறது, சிறப்பான தீர்ப்பு வரும்னு. ஜனநாயக நாட்டில் இந்த ஜனநாயகன் படம் வெளிவரும், மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.